ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடத்துல தொழில் பிசினஸ் செய்யறவங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும். அதே போல மேசராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே தொலைதூர பயணத்துல வெளி இடத்துல போய் தொழில் செஞ்சாக்க அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்ப உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் ஒரு தொழில் தொடங்குறது, உள்ளூர்ல இருந்து ஒரு வெளியூர்ல போய் ஒரு வீடு வாங்குறது, அதே போல அதர் மொழி பேசக்கூடியவங்க கிட்ட நட்பு வச்சுக்கினா அந்த தொழில் பழக்கம் அதிகரிக்கும். இல்ல அதாவது வேற மொழி பேசுறவங்க, வேற்று மொழி பேசுபவர்களிடம் பரிவர்த்தனை செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே போல முடிந்த அளவு வண்டி வாகனத்துல போகும்பொழுது கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா பொதுவாகவே நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா இணைய காலத்துல பாத்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல பொதுவாகவே அது தொழில் ஸ்தானம், மேசராசிக்கு இருந்தது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில்ல மிகப்பெரிய கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம தேடி வரும். அதனால மேசராசிக்காரர்கள் பொதுவா சொந்த தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில அந்த பொருளாதாரத்துல கொஞ்சம் நமக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப உச்ச நிலைமைக்கு கொண்டு போனாலும் ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துதான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியில கவனமாக இருப்பது நல்லது. அப்ப தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேசராசிக்காரர்கள் கூட்டு தொழில் செய்வது தவிர்ப்பது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா நட்பு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேசராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் நட்பு வகையில கவனமாக இருப்பது நல்லது. முடிந்த அளவு மனைவிகள் தன்னுடைய துணையிடம் மனமிட்டு பேசினீங்களானதே உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையா சரியாகும். அதே போல மேசராசி பொறுத்தளவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ராசியில சூரியன் உச்சமாக கூடிய ராசி 5ஆம் பாவம் குழந்தை ஸ்தானம் என்பதனால குழந்தைகள் மீது அக்கறையும் கவனிப்பும் இருப்பது நல்லது. அதே போல குழந்தையினுடைய ஒழுக்கத்துல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவர்கள் என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை அந்த மாற்றத்தை அறிஞ்சு நம்ம அவங்கள நம்ம ஒரு மேம்போக்கா ஒரு நல்ல தெய்வ சிந்தனை வழியோட கொண்டு போனீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் மேலோங்கும் என்பது மாற்றம் இல்லை. மேச ராசி பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் பிறந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பாங்க, நல்ல புத்தி கூர்மை இருக்கும். ஆனா அவசரம், விளையாட்டுத்தனத்துல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை அறிஞ்சு அவங்களுடைய தெய்வ சிந்தனையோட நீங்க கொண்டு போனீங்கன்னா மேசராசிக்கு மிக அற்புதமான இந்த 2026 வருடம் சிறப்பாக இருக்கும்.